வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ணக்க ஆணைக்குழு அறிக்கையில் சிறுவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை போதுமானதாக அமையவில்லை. சட்ட வல்லுநர்கள் தெரிவிப்பு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. தேசிய பாதுகாப்பு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. www.doenets.lk என்ற இணையதள முகவரியூடாக பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அனுர எதிர்சிங்க தெரிவித்தார். வெட்டுப்புள்ளிகளை தீர்மானிப்பதில் காணப்பட்ட சிக்கல் நிலை காரணமாக பெறுபேறுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பெறுபேறுகளை விரைவில் வெளியிட முடிந்ததாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை உயர்தர பெறுபேறுகள் வெளியானதை அடுத்து மாணவர்கள் மத்தியில் வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் பிரச்சினைகள் உருவாகியுள்ளதாக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. வெட்டுப்புள்ளிகளை தயாரித்த முறை தொடர்பில் கல்வி அதிகாரிகள் இந்த நாட்டு மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியானதை அடுத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதுகுறித்து உயர்கல்வி பிரதி அமைச்சர் நந்தமித்ர ஏகநாயகவிடம் வினவிய போது இதுகுறித்து தான் ஆராய்ந்து பார்ப்பதாக குறிப்பிட்டார். மாலைதீவு ஜனாதிபதி முகமது நஷீத் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கை வரவுள்ளார். தேத்தலாவை ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேறும் மாணவர்களின் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மாலைதீவு ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது மாலைதீவு ஜனாதிபதி இலங்கையில் உள்ள அமைச்சர்கள் சிலரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் சிறுவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை போதுமானதாக அமையவில்லை என சட்டத்துறையினர் தெரிவிக்கின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த சிறுவர் போராளிகள் மற்றும் யுத்த காலத்தில் இடம்பெற்ற சிறுவர் துஷ்பிரயோகங்கள் ஆகியன தொடர்பில் அறிக்கையில் ஆராயப்படவில்லை என கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பீடாதிபதி பேராசிரியர் பிரதிகா மகாநாம ஹேவா தெரிவிக்கின்றார். சிறுவர் போராளிகளை இணைத்துக் கொள்ளல் சர்வதேச மனித உரிமை சட்டத்திற்கு எதிரான விடயம் எனவும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் அதிகளவான சிறுவர் போராளிகள் காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கைது செய்யப்பட்ட சிறுவர் போராளிகளுக்கு நடந்தவை குறித்தும் அறிக்கையில் ஆராயப்பட்டிருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். இந்த விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கும் பட்சத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலும் வரவேற்கத்தக்கதாக அமைந்திருக்கும் என பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பீடாதிபதி பேராசிரியர் பிரதிபா மகாநாம ஹேவா குறிப்பிட்டார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் சிறுவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை போதுமானதாக அமையவில்லை என சட்டத்துறையினர் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அமைச்சர் நிம்ம ஸ்ரீபால டி சில்வாவிடம் வினவியது. சட்டத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ள விடயங்கள் தொடர்பில் தான் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் நிம்ம ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்தார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் கடந்த 16ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதன் பிரதான நிகழ்வு காத்தான்குடி பிரதேசத்தில் இன்று பிரதமர் டி எம் ஜெயரத்ன தலைமையில் நடைபெறவுள்ளதாக அனைத்து முகாமித்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தால் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறும் வகையில் இன்று காலை 9:25 முதல் 9:27 வரை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். இதன்போது முப்படை வீரர்களின் அணிவகுப்பும் இடம்பெறவுள்ளதாக முகாமித்துவ அமைச்சர் மேலும் கூறினார். இன்றைக்கு 7 வருடங்களுக்கு முன்னர் ஆழி பேரலையாய் வெகுண்டெழுந்த இயற்கை எம்மை ஆட்டம் காணச் செய்தமையே எவராலும் இலகுவில் மறந்துவிட முடியாது. ஆசிய நாடுகளின் பூகோளவியல் எல்லைகளை மறைத்து விசாலமான எம் நாட்டின் பல மாவட்டங்களின் விட்டங்களை குறைத்துச் சென்ற ஆழி பேரலையின் கனத்த நினைவுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று நினைவு கூறுகின்றது.
நாட்டுச் சூழவுள்ள இந்த அழகிய சமுத்திரம் மக்களின் துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கெடுக்கும் இயற்கையின் மகோன்னத சிருஷ்டி. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இன்று போன்று அன்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நத்தார் பண்டிகையை தொடர்ந்து வந்த அன்றைய தினம் பூரணி நாள். அன்றும் வழமை போலவே மக்கள் தமது நாளாந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். தொலை தூரத்தில் உள்ள இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுக்கருகில் பாரிய அழிவொன்றுக்கான துர்சகுனங்கள் தென்பட்டதை எவரும் அறிந்திருக்கவில்லை. அமெரிக்காவின் பூகோளவியல் ஆய்வு மையத்தின் கணிப்பீடுகளுக்கு அமைவாக காலை 6:58 அளவில் 9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பாரிய பூமி அதிர்ச்சி ஒன்று இந்து சமுத்திரத்தை ஒரு கணம் ஸ்தம்பிதமடையச் செய்தது. சில நிமிடங்களில் அதன் தாக்கம் இந்து சமுத்திரத்தில் உள்ள பல நாடுகளில் ஒப்பாரியாக எதிரொலித்தது. நாட்டவர்களுக்கு முன்னர் ஒருபோதும் பரிச்சயமில்லாத சுனாமி பேரலை அன்று ஊழியின் இறுதியாக கண்முன் நின்றது. சுனாமி பேரலை காலை 7:28 அளவில் இந்தோனேஷியாவை துவம்சம் செய்ய ஆரம்பித்தது. காலை 8:50 அளவில் மாம்பழ வடிவில் இருந்த இலங்கை தீவின் கரையோரங்களையும் ஆழிப்பேரலை விழுங்க ஆரம்பித்தது. 20 நிமிடங்கள் மாத்திரம் ஊழி கூத்தாடிய சுனாமி பேரலை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத மாபெரும் அழிவையும் ஓயாத ஒப்பாரியையும் ஒலித்துச் சென்றது. கடலும் கடல் சார்ந்த நெய்தலின் வரைவிலக்கணக்கத்தை உடலும் உடல் சார்ந்த உயிரும் என அன்று ஆழிப்பேரலை மாற்றியிருந்தது. ஆழிப்பேரலை நாட்டை ஆட்டம் காணச் செய்து 6 வருடங்கள் பூர்த்தியான இந்த நிலையில் மீண்டும் புதுப்பொலிவுடன் மீள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆயினும் அனர்த்தத்தினால் இழந்த சொந்தங்களையும் கனத்த அவர்தம் நினைவலைகளையும் மீட்டும் போது இதயங்களில் ரணம் மாத்திரமே எஞ்சுகின்றது. ஆழிப்பேரலையில் ஆண்டவர்களின் ஆத்ம சாந்திக்காய் நாம் அனுதினமும் பிரார்த்திப்போம். கடந்த 2 தினங்களுக்குள் திடீர் விபத்துக்குள்ளான 480 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாகன விபத்துகள், மோதல் சம்பவங்கள் மற்றும் பட்டாசு வெடிப்பு போன்ற விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். விபத்துக்குள்ளானவர்களில் 160க்கும் அதிகமானோர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை கடந்த 2 தினங்களில் இடம்பெற்ற திடீர் விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட சுமார் 70 பேர் சிகிச்சைகளுக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை பணிப்பாளர் ARM தௌசிக் தெரிவித்தார். இந்நிலையில் பண்டிகை காலங்களில் திடீர் விபத்துகளை குறைப்பதற்காக விசேட கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டிருந்தது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இம்முறை நத்தார் பண்டிகையின் போது வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்து பிரிவு பணிப்பாளர் டாக்டர் பிரசாத் ஆரியவங்ச தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் சமாதான நடவடிக்கைகளின் மூலம் மோதல்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என கல்போவில வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க கூறினார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து அடுத்து வரும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்போடு எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.